எந்தெந்த இடங்களை எல்லாம் பகத்துள்ள இடங்கள், எதெல்லாம் பகத்து இல்லாத இடங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறோம். அதுக்கு மேல 4 மதுஹப் தெரிஞ்சிருக்கிறோம். புக்கஹாக்களுடைய ஆராய்கள் தெரியணும். வாரால் உலமா இவல் புக்கஹா வஹிஃதுன் நுசூஸ். பட்டன் அடிச்சு அதுக்கு புகாரில இல்ல, முஸ்லிம்ல இல்ல அப்படின்னு சொல்றோம். அல்ல, கையில வருது புகாரி முஸ்லிம்களுடைய எல்லாம் வச்சுட்டு பட்டன் அடிச்சு பார்த்து புகாரில இல்ல முஸ்லிம்ல சொன்னா பார்த்தா என்ன வேணும்? நுசூஸ்கள் அவருக்கு ஹிஃபுஸ் செஞ்சு அவன் இத்திஹாஸ் செய்ய முற்பட்டால் அது தப்பும் கபீர், என்னது மிக பெரும் பாவம். வகவுலும் பிலா இல்ம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆயத்தும் சொல்றாரு. வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினத்துக்குமுல் கதிபா ஹாதா ஹலால் வ ஹாதா ஹராம். நீங்க சொந்தமா இது ஹலால் ஹராம்னு சொல்லாதீங்க. அல்லாஹ்வின் மீது அதை இட்டு கட்டுவது அப்படிங்கிற அந்த ஆயத்தும் இந்த ஹதீஸ் மன் அஃதா பிகைரி தஸப்புத்தின் ஃபைன்னமா இஸ்முஹு அலா மன் அஃதா. தகுதி இல்லாமல் ஒருவனுக்கு ஃபத்வா கொடுத்தால் ஃபத்வா கொடுத்தவனின் மீது தான் என்னது அவனுடைய பாவம். அப்படி வரக்கூடிய அஹ்மது ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ் இல்ல ஹலால். இதைத்தான் நம்ம அதிகமாக சொல்லணும். இஜ்திஹாதுக்கு என்ன தகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம வேற வார்த்தை சொல்லுவோம், முஜ்தஹிது சுத்தரஜத்தில் உஸ்தா அரபியத்தம் வ உசூலன் இப்படிங்கிற வார்த்தையில நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். இவங்க கொஞ்சம் விளக்கமா சொன்னாங்க. நம்மளும் அதுதான் சொல்றோம். இந்த தகுதிகள் எல்லாம் இருக்கா அவன் குர்ஆன் ஹதீஸில் இஜ்திஹாத் செய்யலாம். இந்த தகுதிகள் ஒருவருக்கு இல்லையா அதை இஜ்திஹாத் செய்யக்கூடாது. இஜ்திஹாத் செய்தால் ரசூலுல்லாஹினுடைய அந்த ஆட்சேபம் இருக்கிறவ கத்தலூஹு அந்த ஆட்சேபத்துக்குரியவனாக ஆகிவிடுவான். அவன் அஃதா பிகைரி இல்ம் அல்லாஹ்வின் மீது இத்திஹாத் செய்யவனாக ஆகிவிடுவான். பின்ன இன்றைக்கு முஜ்தஹிதுகள் இல்லைங்கிறது நம்ம அடைக்கல. அந்த கதவை நம்ம என்ன செய்யல, அடைக்கல. அடைஞ்சு போச்சு. நம்ம அடைந்து போறது தாரீஹ். அந்த தகுதி உள்ளவர்கள் யாருமே வரல. ஐமத்துல் அர்பஆவுடைய காலத்திற்கு பின்னால் இந்த முழு தகுதி பெற்றவர்கள் யாருமே வரல. அடைந்து விட்டது. நம்ம அடைக்கல. நம்ம இப்போ அடைக்கல. இனி ஒருவர் வரக்கூடாது, அது முஹாலுன்னு நம்ம சொல்லல. ஒருவேளை வந்தால் அவருக்கு என்ன செய்யற இஜ்திஹாத் செய்யலாம். ஆனா தகுதி உள்ளவராக இருக்கணும். இந்த காலம் வரைக்கும் வரல. ஹிஜ்ரி 400க்கு பின்னாடி 1000 வருஷமா என்ன செய்யற அப்படியே தகுதி உள்ளவங்க யாருமே வரல. நம்ம சொல்றோம். புரிஞ்சுங்களா? 1 2 இந்த இந்தியாவுடைய விஷயம் தமிழுடைய விஷயம் சொல்லிட்டு வந்தா நிறைய சொல்லிட்டே போகணும். டைம் கிடையாது. அவங்க டைமாசோட சொல்லிருக்காங்க இல்லையா? இன்னொரு விஷயம், இந்த ஹனஃபி மதுஹப் அது மாதிரி மற்ற ஷாஃபிஈ மதுஹப் இந்த மதுஹப்கள் எல்லாம் இருக்குல்லவா, இது கோர்வு செய்யப்பட்டது எப்படி இருக்கீங்களா? சும்மா ஏதாவது பட்டம் தட்டி பார்த்து என்ன செஞ்சது, ஒரு துண்டு ஹதீஸை பார்த்து உடனே ஒரு மசாலா சொல்லி உடனே வேற ஒரு பட்டம் தட்டும் போது அந்த வேற ஹதீஸுக்கு ஆண்ட உடனே இந்த ஹதீஸ் இந்த சட்டத்துல வாபஸ் வாங்கி இப்படி இயக்கப்பட்டதல்ல என்னது மதுஹப்கள். நம்ம மதுஹப் வந்த வரலாறு இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துக்கு பின்னாடி அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இதே முறையை கையாண்டாங்க. அவங்களும் ஒரு குழு வச்சிருந்தாங்க. அதுல என்ன செஞ்சாங்க, சட்டங்கள் செஞ்சாங்க. அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் அந்த மக்களுக்கு இஸ்திம்பாத் செய்த மஸ்அலா சொல்லும் பொறுப்பை ஏற்படுத்தவர்கள் ஃபுகஹாஉ ஸபஆ. ஃபுகஹாஉ ஸபஆ யாருக்கு தெரியுங்களா? சுஃபியான் ஸௌரி, இப்ராஹிம் நகை, சொல்லுங்க. தெரியவங்க சொல்லுங்க பாருங்க. அப்படிங்கிற பேர்ல குர்ஆஉ ஸபஆ வேற. கிராத்துல வரக்கூடிய 7 காரியங்கள். ஃபுகஹாஉ ஸபஆ அப்படின்னு சொல்றது இவங்க அல்ல,
தாபிஈங்கள் சஹாபத்தினுடைய காலத்தில் இவங்க சஹாபாக்கள் பத்துவம் கொடுத்திருந்தாங்க. அதற்கு பின்னாடி அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய காலத்திற்கு பின்னால் ஃபுகஹாஉ ஸப்ஆ அந்த வேலையை ஏற்றாங்க. அவங்க யாரு? சயீத் இப்னு முஸய்யிப் ஒன்று, ரெண்டு உர்வத் இப்னு ஸுபைர். ஃபுகஹாஉ ஸப்ஆ யாரெல்லாம்? ஒன்று சயீத் இப்னு முஸய்யிப், உர்வத் இப்னு ஸுபைர், காசிம் இப்னு முஹம்மத் இப்னு அபீ பக்ர் இப்னு சித்தீக். காசிம் இப்னு முஹம்மத், முஹம்மது என்பவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேர மகன் காசிம். காரிஜத் இப்னு ஸைத் இப்னு சாபித், காரிஜத் இப்னு ஸைத் இப்னு சாபித், உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உத்பத் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு உத்பத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மகன், உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உத்பத் இப்னு மஸ்ஊத், சுலைமான் இப்னு யஸார், அபூ ஸலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். எத்தனை பேர்? 7 பேர் ஆச்சா? 7 பேர். அபூ ஸலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். இதுல லாஸ்ட் பேருடைய விஷயத்தில் இக்திலாஃப் இருக்கு. சிஹாவு சித்தாவுல முஅத்தாவும் இப்னு மாஜாவும் இங்கடே எது சிஹாவு சித்தாவுல படிச்சவங்கிறதுல இக்திலாஃப் இருக்குல்லவா? இது மாதிரி ஃபுகஹாஉ ஸப்ஆவில அபூ ஸலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் என்பவரா இல்ல சாலிம் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களா அப்படிங்கறதுல சின்ன இக்திலாஃப் இருக்கு. எதுவும் ஆகட்டும், இந்த ஃபுகஹாஉ ஸப்ஆ தான் அப்போ அந்த கூட்டம் முஸ்லிம் உம்மத் என்ன செய்யல, இஷ்டம் உள்ளவங்க அவங்க குர்ஆன் ஹதீஸ் விளங்குற மாதிரி அமல் செய்யுங்கன்னு சொல்லி விடல. ஏன் இந்த உம்மத்துக்கு தெரியலையா? தரக்கு ஃபீக்கும் அம்ரைன் லன் தல்லு மா தமஸ்ஸக்து பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னத்து ரசூலிங்கிற ஹதீஸ் இந்த உம்மத்துக்கு யாருக்குமே தெரியலையா? சஹாபாக்களுக்கு யாருக்குமே தெரியலையா? ஒரு கூட்டம் இஜ்திஹாதுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம், அவர்கள் சொல்லுவதை தக்லீது செய்வதற்கு இன்னொரு கூட்டம். ஃபுகஹாஉ ஸப்ஆவுடைய காலம் முடிந்த பொழுது அந்த காலத்துல அபூ ஹனீஃபா இமாமுடைய காலம், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய காலம். இந்த காலகட்டத்தில் ஃபுகஹாஉ ஸப்ஆவுடைய முறைகள் அதுபோல சஹாபத்தினுடைய காலம், இந்த காலத்துல எல்லாம் என்ன செய்திருந்தாங்கன்னா அப்பப்ப ஏற்படக்கூடிய புது புது விஷயங்களுக்கு சட்டம் சொல்றது. அவங்களுடைய என்ன செய்யல, ஃபர்லி மசாயில்கள் இப்படி ஒண்ணு ஏற்பட்டா அதற்கு சட்டம் என்னது அப்படிங்கிற ஒரு முறை இவங்க யாருமே கையாளல. அப்பப்ப ஏற்படக்கூடிய விஷயங்களில் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத விஷயங்களுக்கு இஜ்திஹாத் செய்து சட்டம் சொல்லுவாங்க, அதை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அதனால இன்னைக்கு நம்ம ஃபுகஹாஉ ஸப்ஆவுடைய மதுஹப் இல்லை. காரணம் என்ன? கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மசாயில்களுக்கும் தீர்வு இல்லை. இனி கியாமத் நாள் வரை மெடிக்கல் சயின்ஸ் என்னென்ன சட்டம் புது புது கண்டுபிடிப்புகள் ஏற்படுத்தினாலும் தொகுப்பா விரிச்சியோ பாருங்க. சட்டம் இதோ சட்டம் சொல்லி சொல்ல முடியும் நம்மளால. மெடிக்கல் சயின்ஸ் என்னல்ல, எந்த சயின்ஸா இருந்தாலும் சரி, இந்த கியாமத் நாள் வரை எந்த விஞ்ஞானம் எந்த கண்டுபிடித்தம் நடத்தினாலும் அதனுடைய ஷரியத்தினுடைய சட்டம் ஃபிக்ஹினுடைய கிதாபுகள் வச்சு, ஹனஃபி மதுஹபினுடைய ஷாஃபி மதுஹபினுடைய கிதாபுகள் வச்சு சட்டம் சொல்ல முடியும். ஃபுகஹாஉ ஸப்ஆவுடைய கவுலை வச்சு சட்டம் சொல்ல முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் எடுத்த அந்த தீர்ப்புகள் வச்சு சட்டம் சொல்ல முடியாது. ஏன்னா அப்பப்ப ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்டார்களே தவிர ஃபர்லி மசாயில்கள் செய்யல. அதற்கு முதலாக காலெடுத்து வைத்தவர்கள் யாரு? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுக்கு காரணம் என்ன? காரணம் அவர்களுடைய காலத்தில் மலாஹிதத்துகளும் ஜனாதிபத்துகளும் மலிந்திருப்பதோடு காரிஜியாக்கள், ஷியாக்கள், முஅ்தஸிலாக்கள், கதிரியாக்கள் போன்ற பிதஇ கூட்டங்களும் அதிகமாயிருந்தாங்க. நான் அதுல ஒரு ஆளுடைய சொல்லுவது, ஒருத்தர் 4000 ஹதீஸ் வலகை செய்த ஒருத்தருடைய அது நான் குறிப்புல தந்திருக்கிறேன். காலையில செக்ஷன்ல அந்த பிதஇ கூட்டங்கள் தன்னுடைய பிதஇ கொள்கைகளை பரத்துவதற்காக வேண்டி 4000 சொச்ச
1000 ஹதீஸுகள் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க, வழக்கை செஞ்சிருக்கிறாங்க, சொந்த மக்கள் உண்டாக்கி இருக்கிறாங்க. இப்படி ஹதீஸை வழக்கு செய்யக்கூடிய கூட்டம். இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு நிலைமையில் இந்த உம்மத்திற்கு ஹதீஸ் சஹீஹும் தஈஃபும் சொல்லிக் கொடுத்தால் இந்த உம்மத்தை செய்ய முடியாது, அவருடைய ஈமானை காப்பாற்ற முடியாது. இது சஹீஹ் இது தஈஃப் சொல்லிக் கொடுக்கிற எந்த முஸ்லிம் இந்த மாதிரி இந்த விதகை கூட்டங்களுடைய இதுல போகும். இவர்களுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றிக் கொடுப்போம், அதை வைத்து அவர்கள் உண்மையும் பொய்யும் விளங்கிக் கொள்ளட்டும். எது சஹீஹ் இது தஈஃப் விளங்கிக் கொள்ளட்டும். மன்னக்கல பாவிஞ்சான் தசலன் சென்னான்னு சொல்லுவான் யாரு? கத்திரிக்காய் வியாபாரி. அவனவன் உதாரணம் சொன்ன அவனவனுக்கு எது நடைமுறைப்படுத்தணுமோ அதுக்கு தகுந்த உடனே ஒரு ஹதீஸ் உண்டாக்கிடுவா. அதுக்கு அதோட சேர்த்து ஆயிட்டாரு காலம் தான். அவ்வளவுதான் இந்த விதவை குருக்காக்கள் இந்த நிலையை அவங்க கையாண்டு இருந்தாங்க. அது அல்லாம ஜனாதிக்காக்கள், ஜிந்தீக்குகள், தஹிரியாக்கள், நாத்திகர்கள், கடவுள் கற்பனைன்னு சொல்றாங்க, தஹிரியாக்கள், மலாஹிதத்துகள், இந்த பாத்தினியான் சொல்லிய மஜூசிகள், இப்படி உள்ள கூட்டங்கள் எல்லாம் மலிந்த அந்த காலத்துல அவர்கள் செஞ்சாங்க. இந்த மக்களை ஈமானை காப்பாற்றுவதற்காக, இன்றைக்கு தீனுல் இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி அவங்க ஒரு குழு நிறுவினாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த செயலை அவர்கள் அடிப்படையாக அப்பவும் சொந்தமாக சிலர் சொல்ல செய்யல. உடனே ஒரு குழு நிறுவினார். அந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் 4000 பேர். முஅஜமுல் முஸன்னிஃபீன் அப்படிங்கிற கிதாபில, அல் ஹைராத்துல் ஹிசான் என்ற கிதாபில, அல் ஹைராத்துல் ஹிசான் இப்னு ஹஜர் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஅஜமுல் முஸன்னிஃபீன் போன்ற கிதாபுகளில் சனதோடு இந்த விஷயங்கள் சொல்லப்படும். சனது சஹிதான்னு சொல்றாங்க. இப்படி அவங்க ஃபிக்ஹ் குழு நிறுவினதும் பார்த்தோம். ஒரு குழுவினை நிறுவினாங்க. அதுல 4000 பேர். அதுல வருது தலம்மத அன்ஹு 4000. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியிடமிருந்து அவர்களுடைய தில்மீதியத்தை பெற்றவர்கள் எத்தனை பேர்? 4000 பேர். ஃபலம் யுஃப்தி பிலிசானிஹி வலா பிகலமிஹி ஷைஅன் ஹத்தா அஹரஸஹு. நசீவா எந்த ஒரு மஸலா சொல்வதா இருந்தாலும் இந்த 4000 பேரை ஒன்று சேர்த்துவார். ஃபஜலஸ ஃபீ மஜ்லிஸின் ஃபீ ஜாமிஉல் கூஃபா. ஜாமிஉல் கூஃபாவில் அவர்கள் இந்த மஜ்லிஸை அமர் ஏற்படுத்தி இருந்த அந்த மஜ்லிஸில் இருப்பார்கள். ஃபஜ்தமஅஹு அல்ஃபும் மின் ஸஹாபி. 4000 குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் அங்க ஒன்று சேர்ந்திருப்பாங்க? அதான் கோட்டா, மஜ்லிஸினுடைய கோட்டா. மஜ்லிஸ்ல 3-2 பகுதி பூர்த்தியானா தானே செய்ய முடியும். கூட்டங்கள் எடுக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள் நிறைவேறும். அப்படி ஒரு சட்டம் இருக்குல்லவா? அப்ப அதுல 4 ஒரு பகுதியாவது ஒன்று சேரணும். 1000 பேராவது ஒன்று சேரும். இதில் அஜல்லுஹும் வ அஃலலுஹும், இவர்களில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் 40 பேர் இருப்பார். அது வலகு ஹத்தல் இஜ்திஹாத். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போலவே ஃபிக்ஹும் தஃப்சீரும் ஹதீஸும் லுகத்தும் இப்படி ஒவ்வொன்றிலும் இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள் 40 பேர் இருப்பார். இந்த 40 பேரை முன்னாடி இந்த மஜ்லிஸ்ல முன்னாடி உட்கார வைப்பார். உட்கார வச்சுட்டு அந்தும் அஜில்லத்து அஸ்ஹாபி சொல்லுவாங்க, என்னுடைய அஸ்ஹாபுகளில் மிக உயர்ந்தவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடம் சொல்லுவார். இந்த மஸ்அலாவிலே என்ன அவர்களிடம் மஸ்அலா எடுத்து போடுவாங்க. இப்படி ஒன்று நிகழ்ந்தால் என்ன அவருக்கு ஷரியத்துடைய சட்டம் சொல்லுவாங்க. வகால ரஹ்மஹுல்லாஹ் யுஷாவிருஹும் வ யுனாலிருஹும். 1000 பேர் கொண்ட இந்த குழுவிடம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் முஷாவரா செய்வார்கள், முனாதரா செய்வார்கள். ஃபயஸ்தலுஹும் ஃபயஸ்மஉ மா இன்தஹும். அதுக்கு சட்டம் எப்படி சொல்லலாம்? சாத்தியமா என்ன ஆதாரம் சொல்லுங்க? ஆயத்து சொன்னால் உடனே தஃப்சீருடைய இமாம்கள் அந்த மஜ்லிஸில் இருக்கிறாங்க. அவர்களுடைய தஃப்சீர்ல சர்ச்சை நடக்கும்.
உடனே முஹத்திதீன்கள் அந்த மஜ்லிஸில் இருக்கிறார். ஹதீஸுக்கு 10 சர்ச்சை நடக்கும். அந்த ஹதீஸுடைய ரிவாயத்துகள் நுக்சாத்துல் ஹதீஸுகள் அந்த மஜ்லிஸில் இருக்கிறார், சர்ச்சை நடக்கும். இப்படி ஒரு மஸ்அலாவை பற்றி 1000 பேர் கொண்ட குழு நடத்தக்கூடிய சர்ச்சை எத்தனை தெரியுமா? ஒரு மாசம் முஹத்திஸுகள், முஃபஸ்ஸிர்கள், நுக்காதுல் ஹதீஸுகள் இஜ்திஹாதினுடைய திறமையை அடைந்த இந்த 1040 பேர் கொண்ட அந்த பெரிய ஒரு குழு, மொத்தம் 1000 பேர். இவ்வளவு பெரும் பெரும் உலமாக்கள் சேர்ந்து ஒரு மஸ்அலாவில் ஒரு மாதம் வரை சர்ச்சை நடக்கும். சில நேரங்களில் ஒரு மாதத்தை விடவும் சர்ச்சை நீண்டு போகும். கடைசியாக எல்லோரும் சேர்ந்து ஒரு மஸ்ஜித் தான் சட்டமான முடிவு செய்வார்கள். அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், உடனே அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் எழுதுகிறார். ஹத்தா அஹ்பத்தல் உஸூல் அலா ஹாதல் மின்வல் லாஹிர் ரிவாயத் சொல்றோம் இல்லையா? என்ன லாஹிர் ரிவாயத்? லாஹிர் ரிவாயத்னா என்ன? ஹனஃபி மذஹபில சட்டம் சொல்லணும் சொன்னா லாஹிர் ரிவாயத்தின் படிதான். லாஹிர் ரிவாயத்திற்கு மாற்றமாக சட்டம் சொல்லக்கூடாது இல்லையா? லாஹிர் ரிவாயத்திற்கு எதிராக உள்ள ஒன்றை செய்யக்கூடாது, நம்ம எடுக்கக்கூடாது. லாஹிர் ரிவாயத்துங்கிறது அல் குத்துபு சித்தா, 6 கிதாபுகள் வந்திருக்கக்கூடிய மசாயில்கள். இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் அதை தொகுத்து தந்தார். 6 கிதாபுகள், அல் மப்சூத், ஜியாதாத், ஜாமிஉஸ் ஸகீர், ஜாமிஉல் கபீர், சீர் ஸகீர், சீருல் கபீர். இந்த 6 கிதாபுகளும் உள்ள இவைகள் தான் உசூலி மசாயில்கள். ஹனஃபி மذஹபில் உசூலி மசாயில், மசாயில் உசூல் என்ற பெயரில் இந்த உசூலி மசாயில்கள் அத்தனையும் இப்படி மாதக்கணக்கில் 40க்கும் மேற்பட்ட அல்ல 1000த்திற்கும் அதிகமான உலமாக்கள் சேர்ந்திருந்து மாதக்கணக்கில் சர்ச்சை செய்து முனாவரா செய்ததற்கு பிறகு எழுதி வைக்கப்பட்டவைகள். அதனால நமக்கு நெஞ்சு விரித்து சொல்ல முடியும், ஹனஃபி மذஹபில எந்த சட்டம் ஆதாரம் இல்லாத சட்டம் அப்படிங்கறது என்ன செய்யலாம், அதற்கு நம்ம சவால் விட முடியும். எந்த சட்டத்திற்கும் தெளிவான தெளிவான ஆதாரம் நம்மளால் கொண்டு வர முடியும் என்று நமக்கு நெஞ்சு விரித்து சொல்ல முடியும். அதற்கு எதிரான எந்த சட்டமா இருந்தாலும் சரி, பலவீனமானது அடிப்படை இல்லைங்கிறத நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ஒரு சட்டம் நமக்கு எல்லாம் தெரியாத சட்டம் தான், தொழுகையில நெஞ்சில கை கட்டணும் இல்லையா? நான் சொல்லுவேன், நெஞ்சில கை கட்டணும்னு ஒரு ஹதீஸே கிடையாது. ஹதீஸ் இருந்தால் அது தொப்புளுக்கு கீழ் கட்ட வேண்டும் அல்லது தொப்புளுக்கு மேல கட்ட வேண்டும். நெஞ்சில கை கட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு ஹதீஸே கிடையாது. ஆமா, உண்மை அதுதான். ஆழத்துல இறங்கி பார்த்தா அப்படித்தான் வெளிப்படையா இப்னு ஹுஸைமா ரிவாயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில கை கட்டினாங்கன்னு இப்னு ஹுஸைமா அறிவிக்கிறாங்க, இப்னு ஹிப்பான் அறிவிக்கிறாங்க. அப்படி நல்ல ஹதீஸ். ஹதீஸுடைய சனதை ஒன்று எடுத்து பாரு, அந்த ஹதீஸ் யாரெல்லாம் அறிவிச்சாங்கன்னு எடுத்து பாரு. ஹதீஸுடைய மொத்தம் கிதாபுகள் ஒன்று சொல்ல வைப்பாரு. ஹதீஸுடைய கிதாபுகள் அத்தனையும் எடு. இது சம்பந்தமாக எங்கெங்கெல்லாம் எந்தெந்த முறையில் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கணும் பாரு. இப்ப தெரியும் உண்மை. இப்படி ஒரு ஹதீஸ் இல்லை. இது என்ன, ஆயிரக்கணக்கான உலமாக்கள் மாதக்கணக்கான சர்ச்சை செய்து முடிவு செய்த விஷயம் இருக்கல்லவா, இது ஒருபோதும் தவறாக நீ பட்டம் அடிச்சு பார்த்து புகாரில இல்ல முஸ்லிமில் இல்லன்னு சொன்னதுனாலதான் உனக்கு தவறு வந்து போச்சு. இப்னு ஹிப்பான் அப்படி இருக்கு, இப்னு ஹுஸைமாவில் இப்படி எல்லா விஷயங்களும் தான் இது மாதிரி தான். அது நிறைய மிசாலாத்துகள், பல விஷயங்கள்ல மிசாலாத்துகள் போட்டு வச்சிருக்காங்க. இவர்கள் வெளிப்படையா பார்க்கும் பொழுது மதுஹபிற்குரிய ஐமத்துகள் சொன்னதுக்கு ஆதாரம் இல்லாத மாதிரியும், இவர்களுக்கு தான் ஆதாரம் இருக்கிற மாதிரியும் வெளிக்காட்டக்கூடிய பல விஷயங்கள். இதுல தெளிவாக நமக்கு நல்ல தெரியணும். இது மாதிரி உள்ள விஷயங்கள்ல ஒண்ணு மட்டும், இந்த வலவுல் எதி அலசதுரு மட்டும் செய்யலாம். நம்ம ஒண்ணு அலசி பார்ப்போம். அந்த இமாம்கள் செய்த ஹிதுமத்தினுடைய ஆழம் விளங்குறது. மாசக்கணக்கில் சர்ச்சை செய்து முடிவு செய்தது அல்லவா, அதனுடைய ஆழம் விளங்கணும் இல்லையா? இதுக்காக வேண்டிய சில அலசி பார்ப்போம். பாருங்க, இந்த ஹதீஸ் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்
எந்த ஹதீஸ்? நெஞ்சில கை கட்டுனாங்க வரக்கூடிய ஹதீஸ் இருக்கல்லவா, இந்த ஹதீஸ் ஆசிம் பின் குலைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன் அபீஹி அன் வாயில் பின் ஹுஜர். இப்படிதான் ஹதீஸினுடைய சனத். அத எழுதி வச்சிருங்க, அப்ப ஞாபகம். ஹதீஸ் நான் படிக்கிறேன். அன் வாயில் பின் ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு قال صليت مع النبي صلى الله عليه وسلم فوضع يده اليمنى على يده اليسرى على صدره. இதத்தான் இவங்க சொல்றாங்க. வாயில் பின் ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், صليت مع النبي صلى الله عليه وسلم ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் தொழுதேன். فوضع يده اليمنى, அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கையை வைத்தார்கள். அலா யதிஹில் யுஸ்ரா, இடது கையின் மீது வைத்தார்கள். அலா சத்ரிஹி, நெஞ்சின் மீது வைத்தார்கள். இப்படி ஹதீஸ் வந்திருக்கு. ரவாஹு இப்னு ஹுஸைமா வ ஸஹஹஹு இப்னு ஹிப்பான். இப்னு ஹுஸைமா ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். இதை இப்னு ஹிப்பான் ஸஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஸஹீஹ் இப்னு ஹுஸைமா 1வது பாகம் 243வது பாகம். இப்னு ஹிப்பான் ஸஹீஹ்னு சொன்னதனுடைய அர்த்தம் என்னங்கிறது நுகாதுல் ஹதீஸ், நீங்க ஹதீஸ் கலையினுடைய தஃசீர் போது இப்னு ஹிப்பானுடைய தஃசீர் பத்தி எல்லாம் நல்லா பார்த்து செஞ்சிருப்பீங்க இல்லையா? இப்னு ஹிப்பான் ஒரு தனி இஸ்திலாஹ உள்ளவர். அவர் ஸஹீஹ்னு சொல்றதெல்லாம் என்ன செய்யணும்ங்கிறது இல்ல, ஸஹீஹானுங்கிறது இல்ல. சரி, என்னமோ ஆகட்டும். இந்த ஹதீஸை அறிவிக்கிறது ஹதீஸ். இந்த ஹதீஸை அறிவிப்பது யாரு? வாயில் பின் ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹுவிலிருந்து இந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் யாரு? குலைப். ஹதீஸ் அறிவிக்கிறவர் யாரு? குலைப். இந்த குலைபிலிருந்து குலைபிலிருந்து அறிவிக்கிறவர் ஆசிம். நோட் பண்ணி, ஆசிமிலிருந்து இந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் எத்தனை பேரு? 11 பேர். அதாவது ஆசிமினுடைய மாணவர்கள் 11 பேர். இன்னொரு விஷயம் கூட தெரிஞ்சுக்கங்க. வாயில் பின் ஹுஜரிலிருந்து இந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் இன்னொருத்தர் கூட இருக்கிறாங்க. அல்கமத்து பின் வாயில். வாயில் பின் ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய மகன் அல்கமாவும் அறிவிக்கிறாங்க. இன்னொருத்தர் குலைபும் அறிவிக்கிறாங்க. 2 பேர். வாயில் பின் ஹுஜரிலிருந்து அறிவிக்கிறவங்க 2 பேர். ஒரு ஆளு அல்கமா, இன்னொரு ஆளு குலைப். குலைபில் இருந்து அறிவிக்கிறவர் அவருடைய மகன் ஆசிம். ஆசிமினுடைய சீடர்கள் 11 பேர். புரிஞ்சுங்களா? இந்த 11 பேர்ல 1வது ஆள் சுஃபியான் தௌரி. ஹதீஸினுடைய கிதாபுகள் எல்லாம் ஒண்ணு அலசி பார்க்கணும். இப்பதான் கைரு முகல்லினுடைய தனி நிறம் அந்த நமக்கு தெரியும். சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிற இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மது. முஸ்னத் அஹ்மது எடுத்து பார்க்கும்போது சுஃபியான் தௌரி யாரிடமிருந்து? ஆசிம் இப்னு குலைபிலிருந்து அறிவிக்கிற ஹதீஸை காணலாம். இன்னொரு மாணவர் ஸாயிதா. இன்னொரு மாணவர் யாரு? ஸாயிதா. ஸாயிதாவினுடைய இந்த ரிவாயத்து முஸ்னத் அஹ்மதிலும் இருக்கிறது, நஸாயிலும். மூன்றாவது ஆளு பிஷ்ர் இப்னுல் முஃபல்லல். இவருடைய ரிவாயத்து இப்னு மாஜாவில் இருக்கு. 4வது ஆளு அப்துல்லாஹ் இப்னு இத்ரீஸ். இவருடைய ரிவாயத்து இப்னு மாஜாவிலும் இப்னு ஹுஸைமாவிலும் இருக்கு. 5வது அப்துல் வாஹித். இவருடைய ரிவாயத்து அஹ்மதிலே. இந்த ரிவாயத்தை அலசுறதுக்காக வேண்டியே நான் முஸ்னத் அஹ்மது வாங்க. ஏன்னா மற்ற கிதாபுகள் எல்லாம் முதல்ல முஸ்னத் அஹ்மது இல்ல, ரிவாயத்துகள் எல்லாம் ஒன்னு அலசி பார்க்கும் போது முஸ்னத் அஹ்மது கையில், அதுக்காக வேண்டிய வாங்கி அலசிப்பாங்க. இப்ப முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது அப்துல் வாஹிதுடைய ரிவாயத். இன்னொரு ஆள் ஸுஹைர் இப்னு முஆவியா. இவருடைய ரிவாயத்தும் முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது. இன்னொரு ஆள் ஷுஅபா. ஷுஅபாவுடைய ரிவாயத்தும் முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது. இன்னொருத்தர் இப்னு ஃபுதைல். இவருடைய ரிவாயத்து இப்னு ஹுஸைமாவில் இருக்கிறது.
அடுத்த ஆள் 9வது ஆள் சல்லாம் இப்னு சுலை. இவருடைய ரிவாயத்து முஸ்னது தயாலசியில் இருக்கு. 10வது ஆள் ஹாலித் இப்னு அப்துல்லா. இவருடைய ரிவாயத்து பைஹகி. 11வது மாணவர் முஹம்மது இப்னு இஸ்மாயில். இவருடைய ரிவாயத்து தான் என்னது இப்னு ஹுசைமாவில். புரியுதுங்களா? இப்போ நம்ம சாதாரண ஒரு புத்தியை கொடுத்து ஒரு பாடத்துல 11 மாணவர்கள் உஸ்தாது பாடத்தில் ஹதீஸ் சொல்லி கொடுத்து 11 பேர் நோட் பண்ணாங்க. 11 பேர்ல 10 பேரும் அந்த பாடம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவங்க சொல்றாங்க உஸ்தாது இப்படித்தான் சொல்லி தந்தார்கள் சொல்றாங்க. ஒருத்தர் மட்டும் இல்ல இல்ல அப்படி அல்ல. யாரு சொல்றது? அது இந்த ஒரு தனிப்பட்ட கருத்து சொல்லக்கூடியவர் இடையில இப்படி கண்ட மாதிரி எல்லாம் வாய் விட்டு பேசுவார் இருந்தாரோ யாராவது ஒப்புக்கொள்ளுவாங்களா? அதுதான் இந்த ரிவாயத்து. இந்த 11 மாணவர்களில் 10 பேருடைய ரிவாயத்திலும் அலா சத்ரிஹி என்ற வார்த்தையே கிடையாது. கிதாபுகள் எடுத்து பாருங்க. சும்மா அப்படி அடிச்சு பார்த்துட்டு பட்டன் அடிச்சு பார்த்துட்டு செய்யக்கூடாது, சட்டம் சொல்லக்கூடாது. இந்த ரிவாயத்து இத்தனை கிதாபுகள் வருகிறது. இதுல எல்லாம் இந்தந்த ரிவாயத் ராவிகள் வழியாக வருகிறது. இதுல 10 பேர் அறிவிக்கக்கூடிய அந்த இவர்களுடைய மாணவர்களான 11 பேர்களில் 10 பேருடைய ரிவாயத்திலும் அலா சத்ரிஹி என்ற வார்த்தையே கிடையாது. ஒரே ஒருவருடைய ரிவாயத் முஹம்மது இப்னு இஸ்மாயில் என்பவருடைய ரிவாயத்தில் மட்டும்தான் அலா சத்ரிஹி என்ற வார்த்தை இருக்கிறது. வேற நீங்க பார்த்து இத்தனை கிதாபு தானே பார்த்தீங்க, வேற ஏதாவது கிதாபு இல்லையா அப்படின்னு கேட்டா அது இவரே சொல்றாரு. யார்? நம்ம இப்னுல் கையிம் இருக்கிறார்ல, இப்னுல் கையிம். இப்னுல் கையிம் தெரியும் இல்லையா? யாரு? அர்ஷது தலாமிதத்து இப்னு தைமியா. இப்னு தைமியாவினுடைய முக்கியமான மாணவர் தானே இவர். மதுஹபை எதிர்ப்பதற்காக ஒரு கிதாப் எழுதி இருக்கிறார். எவிலாமுல் முகீன் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் எழுதி இருக்கிறார். அந்த கிதாபில் அவர் சொல்றாரு அலாஸ லைஸ ஃபீ நிமாயத்தி அஹதின் சிவா முஹம்மது. அவர் லம் யகுல் அலா சத்ரிஹி غير முஹம்மது இப்னு இஸ்மாயில். அவரே சொல்றார் ஆசிம் இப்னு குலைபினுடைய மாணவர்களில் இந்த முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல்லாத வேற யாருமே அலா சத்ரிஹி என்ற ஒரு வார்த்தையை சொல்லல. அவரே சொல்றார். இந்த முஹம்மது யாரு? நான் சொன்ன 10 மாணவர்கள்ல 10 பேரும் நம்பிக்கைக்குரியவர். அவர்கள் எல்லாம் சொல்றாங்க அப்படி ஒரு வார்த்தையை சொல்லல. ஒருத்தர் மட்டும் மாற்றமா சொல்றாரு. அவரு இடையில செய்வாரு, இல்லாததும் சொல்லுவாரு. இப்ப இவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளலாமா? இவரை பத்தி இமாம் புகாரி சொல்றாங்க முஹம்மது இப்னு இஸ்மாயில பத்தி முன்கருல் ஹதீஸ். முஹம்மது இப்னு இஸ்மாயில் முன்கருல் ஹதீஸ் என்கிறாங்க. அபூ ஹாத்தம் ராஸி சொல்றாங்க கதீருல் ஹதீர். அபூ துரா சொல்கிறார்கள் ஃபீ ஹதீஸிஹி ஹதீன் கதீர். அதே நேரத்தில் முஹம்மது இப்னு இஸ்மாயிலினுடைய ரிவாயத் புகாரியில இமாம் புகாரி கொண்டு வந்திருக்கிறார். இன்னொரு ஆளுக்கு தனியாக கொண்டு வந்திருக்கிறார். இவன் மட்டும் தனியாக அறிவிச்சா எடுக்கக்கூடாது. யாராவது அவரோட சேர்ந்து இருந்தா என்ன செய்யலாம்? எடுக்கலாம். இதுதான் முஹத்திஸுகளுடைய சட்டம். இதனால்தான் நம்ம சொல்றோம் அலா சத்ரிஹிங்கிற ரிவாயத் இவருடைய ரிவாயத். அவரோடு இருந்த 10 பேரில் யாருமே என்ன செய்யல. அவர்கள் எல்லாம் பெரும் பெரும் ஐமத்து. அவர்கள் யாருமே சொல்லல. இத நம்ம கதாநாயகர் ஏற்றுக்கொள்ற அவரும் ஒத்துக்கொள்றாரு. முஹம்மது இப்னு இஸ்மாயில் அவரு அவ்வளவு நல்லவர் ஒன்றும் அல்ல. அவரை முழுக்க ஏற்றுக்கொள்ள ஒண்ணும் முடியாது. அதனால அந்த ஹதீஸை நாங்க ஆதாரமாக எடுக்கிறேங்கிறார். அந்த ஹதீஸை நாங்கள் ஆதாரமாக எடுக்கிற. நாங்க எடுக்கிற ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் இருக்கலாம், வேற ஹதீஸ் இருக்கலாம். என்ன ஹதீஸ் தெரியுமா? அன் சுஃபியான் அன் சிமாக் இப்னு ஹர்பின்
عن قبيصة بن حلب عن أبيه قال رأيت النبي صلى الله عليه وسلم ينصرف عن يمينه وعن يساره ورأيته يضع هذه على هذه ووصف يحيى اليمنى على اليسرى فوق المفصل. இப்படின்னு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கண்டேன். யன்ஸரிஃபு அன் யமீனிஹி, சலாம் வீட்டும் போது வலதுபுறமும் இடதுபுறமுமாக ரசூலுல்லாஹ் திரும்புவார்கள். வரைதுஹு, ரசூலுல்லாஹை நான் கண்டேன். யவகு ஹாதிஹி, இதை வைத்ததாக நான் கண்டேன். அலா சத்ரிஹி, நெஞ்சில் வைத்ததாக கண்டேன். நல்லா கவனிக்கணும். இதை இதுன்ற ஹாதிஹி, இந்த கை, இந்த கையை நான் கண்டேன். யவகு ஹாதிஹி, அது ஹாதிஹி இதை வைத்ததாக கண்டேன். அலா சத்ரிஹி, நெஞ்சில் வைத்ததாக கண்டேன். வஸஃப யஹ்யா அல் யும்னா, வஸஃப யஹ்யா, ஹதீஸின் ராவிகளில் ஒருவராகிய யஹ்யா சொல்லுகிறார்கள், அல் யும்னா அலல் யுஸ்ரா, அதாவது வலது கையை இடது கையின் மீது வைத்ததை நான் கண்டேன். ஃபௌகல் மஃஸல், மஃஸலுக்கு மேல வைத்ததாக கண்டேன். இதுதான் நாங்க ஆதாரமாக எடுத்தோம். அங்க அலா சத்ரிஹி இருக்கு. ஆனா விவரம் கட்டவன என்ன விவரம் இருந்தா இந்த ஹதீஸ் ஆதாரமாக எடுப்பேன். இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன? யலகு ஹாதிஹி அலா சத்ரிஹி, ரசூலுல்லாஹ் இப்படி நின்றாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான வருது. யலகு ஹாதிஹி அலா ஹாதிஹி ஃபௌக சத்ரிஹி அப்படின்னு இருந்தா சரி ஒப்புக்கலாம். அப்படி இல்லை. அதனால ஒண்ணு இந்த ஹதீஸில அலா, இங்கே இதே மாதிரி அலா சத்ரிஹிங்கிற வார்த்தை சிமாக் பின் ஹர்பி என்பவரில் இருந்து அறிவிக்கப்படக்கூடிய இந்த ஹதீஸில ஒரே ஒருத்தர் யஹ்யா பின் சஅதினுடைய ரிவாயத்துல மட்டும்தான் இந்த ரிவாயத். மீதியுள்ள ஷரீக், அபுல் அஹ்வஸ், சுஃபியான் அஸ்-ஸௌரி, ஹன்னாத் பின் சிர்ரி, உஸ்மான் பின் அபீ ஷைபா இவர்களுடைய ரிவாயத்தில் ஒன்று இந்த வார்த்தை இல்லை. அதுல எல்லா ஹதீஸ், அஹ்மது, அது மாதிரி முஸ்னத் அஹ்மதிலேயே இந்த ரிவாயத்துகள் எல்லாமே கொண்டு வரப்பட்டது. உஸ்மான் பின் அபீ ஷைபாவுடைய ரிவாயத்து திருமதியில கூட இருக்கு. தாரகுத்னியுடைய வக்கீலினுடைய ரிவாயத்து, தாரகுத்னி மாதிரிகள் இங்க என்ன கிடையாது. முஸ்னத் அஹ்மதுல யஹ்யா பின் சயீதுடைய ரிவாயத்துல மட்டும்தான் இருக்கிறது. யஹ்யா பின் சயீது திகத்து தான். ஜியாதத்து திகத்து மக்பூலத்து. ஒரு திக்கத்து அதிகமான ஒரு வார்த்தை சொன்னா என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அஹ்மது ரிவாயத்து செய்ததாக எடுத்து சொல்லக்கூடிய மற்ற ஹதீஸ் கிதாபுகள் இருக்குல்லவா, உதாரணம் ரொம்ப சாதாரண இந்த இமாம் ஹைஸமியினுடைய மஜ்மஉ ஸவாயித், மற்ற கிதாபுகள் அந்த தபுரானி ரிவாயத் செய்தார்கள், அஹ்மது ரிவாயத் செய்தார்கள் சொல்லி எடுத்து சொல்லுவாங்க இல்லையா. அது மஜ்மஉ ஸவாயித், கன்சுல் உம்மால் போன்ற மற்ற அஸ்ஹாபுல் முஹர்ரிஜீன்கள் மற்றவர்களுடைய ஹதீஸ்களை எல்லாம் இந்த கித்தாபில் இந்த ஹதீஸ் இருக்கு, இந்த கித்தாபில் இந்த ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. இப்படி எடுத்து சொல்லக்கூடியவர்கள் யாருமே இந்த ரிவாயத்தை எடுத்து சொல்லும் போது அலா சத்ரிஹின்னு சொல்றாங்க. அஹ்மது ரிவாயத் இதே சனதில அன் சுஃபியானா அன் சிமாக் பின் ஹர்பின் அன் கபீஸத் பின் ஹுல்பின் அன் அபீஹி காலா என்று சொல்லி அவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லும் போது அங்கே சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? ரஅய்து நபி வ ரஅய்துஹு யலகு ஹாதிஹி அலா ஹாதிஹி, இப்படித்தான் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அஹ்மது ரிவாயத்தாக எடுத்து சொல்லப்பட்ட இடத்துல எல்லாம் எப்படி வந்திருக்கு? யலகு ஹாதிஹி அலா ஹாதிஹி, இதை இதன் மீது வைப்பார்கள். அதற்குத்தான் அடுத்த விளக்கம் வஸஃப யஹ்யா, இதை இதன் மீது சொன்னா வலது கையை இடது கையின் மீது வைப்பார்கள். ஃபௌகல் முர்சல் விளக்கமும் பொதுவாக இருக்கு இல்லையா. உண்மையில் அந்த ஹதீஸில் இருந்தது அலா ஹாதிஹி, உண்மையில் அந்த ஹதீஸில் இருந்தது அலா ஹாதிஹி. அத தங்களுக்கு தோதுவாக யாரோ என்ன செஞ்சாங்க, மாத்தினார்கள். அலா சத்ரிஹின்னு மாத்தினாங்க. அதனாலதான் இமாம் நீமதியினுடைய காலத்திலேயே இது நடந்திருக்கு. இப்ப நடந்தா இல்ல, இமாம் நீமதி சொன்னா ரொம்ப காலமாக அவர்கள் காலத்திலேயே நடந்திருக்கு. அவங்க சொல்றாங்க கால நீமதி ஃபயுலமு மின்ஹு அன்ன ஜியாரத்த அலா சத்ரிஹி தஸ்ஹீஹ். ரிவாயத்துகளை எல்லாம் அவங்க அலசிட்டு கடைசியில சொல்றாங்க இது அலா சத்ரிஹிங்கிறது தஸ்ஹீஹ். வைன்னமா ஹுவ யலு ஹாதிஹி அலா ஹாதிஹி, ஹாதிஹி அலா ஹாதிஹி தான் ரிவாயத் இருக்கு. பைஹகி இந்த ஹதீஸுக்கு சொல்லி இருக்கிறாங்க, பிஸ்ஸனதிஹி வ மத்னிஹி சொல்லி இருக்கிறாங்க. அங்க அலா ஹாதிஹின்னு தான் இருக்கு, அலா சத்ரிஹி அல்ல.
அம்மா ஹைசமி சொல்லி இருக்கிறாங்க இந்த ஹதீஸ் பிஸனதிஹி வ மத்னிஹி, அங்கேயும் அலா ஹாதிஹின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப உண்மையில் ஹதீஸ் அப்படித்தான் இருக்கிறது. இதனால நான் ஆரம்பத்துல சொன்னேன், அலா சதிரிஹி என்று ஒரு ஹதீஸ், சஹீஹான ஒரு ஹதீஸ் கொண்டு வராங்க. நெஞ்சில ரசூலுல்லாஹ் கை கட்டினார்கள் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸை கொண்டு வராங்க. இல்ல, அப்படி ஒரு ஹதீஸே கிடையாது. இருக்கிறதோ சஹீஹ் என்று உலமாக்கள் நுக்காதுல் ஹதீஸ்கள் அனைவர்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஹதீஸ் வேற இருக்கு. அல்கமத் பின் வாயில் இப்னு ஹுஜ்ர் நபிஹி قال قال رسول الله صلى الله عليه وسلم وضع يمينه على شماله في الصلاه تحت السرة. ரசூலுல்லாஹ்வுடைய கவுல் கூட ஃபிஅல் அல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? நீங்க தொழுகும் போது என்ன செய்யுங்க, வலது கையை இடது கையின் மீது வச்சு தரும் தொழுகையில் தஹ்த சுர்ரா, தொப்புளுக்கு கீழ் வையுங்கள். இது ரசூலுல்லாஹ் நம்மகிட்ட சொல்றாங்க. கவுலும் ஃபிஅலும் எதிரா வந்தா கூட கவுலத்தை எடுக்கணும். இங்க ஃபிஅல் எதிரா வரல, ஃபிஅலில் அப்படி மாற்றமா ஒண்ணு இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய கவுல் தான் இருக்கு. கவுல் ரசூலுல்லாஹ் இத சொல்றாங்க. இந்த ஹதீஸ பத்தி இந்த அவுனுல் மஅபூதுன்னு சொல்லி கித்தாபுன்னு சொல்லக்கூடாது. அவுனுல் மஅபூது கித்தாபாது, அது கித்தாப் அல்ல. அதுல கைரு முக்கல்லிதினுடைய நம்ம மலையாளத்துல கொஞ்சம் கூட ஏற்றிபார் இல்லாத, கொஞ்சம் கூட ஏற்றிபார் கொடுக்காத ஒரு நோட்டீஸ் மாதிரி, அவ்வளவுதான். கால்போஸ்டம் நோட்டீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய மதியத்தில் அது கிடையாது. இந்த அவுனுல் மஅபூதுகாரன் அவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, இந்த ஹதீஸ பத்தி டைம் ஆச்சு இல்லையா, நிறுத்தணும். அவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, இந்த எந்த ஹதீஸ பத்தி அத பத்தி சனதுஹு ஜய்யிதுன் வ ருவாத்துஹு குல்லுஹும் திகாத் சொல்றாரு. அவுனுல் மஅபூது சொல்ற எடுத்து பாருங்க. அவுனுல் மஅபூது 2வது பாகம் 462வது பக்கம். சனதுஹு ஜய்யிதுன் வ ருவாத்துஹு குல்லுஹும் திகாத் சொல்றாரு. ஷரஹ் அபு தய்யிப் ஷேக் அபு தய்யிப் ஷாரிஹ் திர்மிதி அவர் என்ன சொல்றார், ஹாதா ஹதீஸுன் ஸஹீஹுன் ஸனதன் வ மத்னன். ஷரஹ் திர்மிதில 1வது பாகம் 277வது பாகம். தபாரிஉல் அன்வார்ல நிஜாலுஹு ஃபிகாத். இது என்னுடைய கருத்து, நான் சொல்றதா இருந்தா குல்து நிஜாலுஹு ரிஜால் முஸ்லிம். இந்த ஹதீஸினுடைய ரிவாயத்துகள் ஒவ்வொருத்தரும் முஸ்லிமில் வந்திருக்கிறாங்க. முஸ்லிமினுடைய ரிவாயத்துகள் இவர்கள் அல்ல, ஒரே ஒருத்தரை தவிர, மூஸா பின் உமைர் என்ற ஒருத்தரை தவிர. மூஸா பின் உமைர் வஹுவ திகத்துன் மின் ரிஜால் நஸாயி, அவருடைய ரிவாயத் நஸாயில் இருக்கிற திகத்துன் கூட. இதுல யாராவது சிலர் ஏற்றால் செஞ்சிருக்கிறாங்க. அல்கமத்து பின் வாயில் வந்திருக்கு. அல்கமா வாயில் பின் ஹுஜ்ரில் இருந்து என்ன செய்யல, ஹதீஸ் கேட்கல, ஹதீஸ் முங்கத்திலே என்று யாராவது சொன்னால் அஜபுத்துஹு. நீங்க அந்த கிதாபுல இதே என்ன செய்யுங்க, சஹீஹ் முஸ்லிமே எடுத்து பாருங்க. சஹீஹ் முஸ்லிம் 2ஆம் பாகம் 61வது பக்கத்துல வருகிறது என்னன்னு, அன் சிமாக் பின் ஹர்பின் அன் அல்கமத் பின் வாயில் ஹத்தஸஹு அன்ன அபாஹு ஹத்தஸஹு. முடியாது. அல்கமா என்ன சொல்றாங்க, என்னுடைய தந்தையார் எனக்கு சொல்லித்தார். அப்ப சமாய் இருக்கு, நாங்க வந்து எப்படி சமாய் இல்லைன்னு சொல்றது. இமாம் திர்மிதி பாபுல் இமாம் யக்முரு பில் அஃப்வி ஃபி தம் என்ற பாடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, அல்கமத் பின் வாயில் பின் ஹுஜ்ர் சமிஅ மின் அபீஹி அப்படியே சொல்றாங்க. சரி, நான் நேரமான நிறுத்த போறேன். சொன்ன இந்த சுருக்கம் என்ன, ஹதீஸ் ஸஹீஹ் உறுதியானது, ருவாத்துகள் எல்லாம் திகாத்துகள் என்று ஒன்றுக்கும் அதிகமான முஹத்திஸ்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஹதீஸை விட்டுவிட்டு என்ன நெஞ்சுக்கு தொப்புளுக்கு மேல கட்டுற ஹதீஸ் முஸ்னதுல் பஸார்ல இமாம் பஸார் ரிவாயத் செய்றாங்க. அந்த ஹதீஸும் சஹீஹான
இப்ப சஹீஹாக வந்திருக்கிறது ஒன்றில் தொப்புளுக்கு கீழே அல்ல தொப்புளுக்கு மேல. இதை விட்டு சஹீஹ் அல்லேன்னு மட்டுமல்ல, அப்படி ரிவாயத்தே இல்லை. இப்படிப்பட்ட ரிவாயத்தை எடுத்து மக்களுக்கு இடையில போட்டுட்டு தொப்புளுக்கு கீழே கட்டுறவனையும் தொப்புளுக்கு மேல கட்டுறவனையும் இஸ்திஹ்ஸா கேலி பண்றது, அது எந்த வகையில நியாயம் இல்ல. அதுக்கு என்ன சொல்றது? கேடுகட்ட வேலை இல்லையா? இவ்வளவு மோசமான வேலை. இங்கதான் ஐமத்துகளுடைய வெளிப்படையான இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஆய்வினுடைய உதாரணம் தான் நான் சொன்னேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதக்கணக்கில் இது மாதிரி தான் ஷாஃபி இமாம், மாலிகி இமாமும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மஸ்ஜித் நபவியில ஒன்று சேர்ந்திருந்து இஷாவினுடைய உதுவை கொண்டு ஃபஜ்ர் தொழுதாங்க. அந்த ஒரு இரவு பூரா ஒரு மஸ்அலா ரஃபுல் யதைனுடைய விஷயத்தில் அவங்க முனாதரா செய்தார்கள் என்றும் எல்லாம் வரலாறுகள் வந்திருக்கு இல்லையா? ஐமத்துகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்ச்சை செய்து, மாணவர்களுடன் சர்ச்சை செய்து, பெரும் பெரும் ஐமத்துகளோடு சர்ச்சை செய்துதான் இந்த மசாயில்கள் எழுதி வச்சிருக்கிறார். நீ இந்த பட்டம் தட்டி மசாலாச்சுன்னா இப்படி இருக்கும் உனக்கு நிலை. அல்லாஹ் தஆலா காரியங்களை அந்த இமாம்களை பின்பற்றி வாழ்வதற்குள்ள எல்லா மசாயில்களும் மதுஹபினுடைய கிதாபுகள் முஃப்தாபிஹியாக எந்தெந்த மசாயில்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை மசாயில்களுக்கும் வலுவான ஆதாரங்கள் நமக்கு நெஞ்சு நிமிர்ந்து யாருக்கு முன்னாடி சொல்ல முடியும். அதற்கு நம்ம முயற்சி செய்யணும். ஒண்ணு என்ன செய்யணும்? அதுக்காக வேண்டி முயற்சி செய்து உள்ள ஒண்ணு இறங்கி தொழில் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி மதுஹபை சார்ந்த நம்முடைய பொறுப்பு அந்த மதுஹபை குற்றம் குறை சொல்லக்கூடியவர்கள். இந்த மதுஹபை சாராவிட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய அய்யிமத்துகள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், ஆரிஃபீங்கள் அவர்களை குற்றம் குறைகளை சொல்லும் போது அத்பு அன்ஹும் அவர்களின் மீது வரக்கூடிய அந்த இக்ராலாத்துகளுக்கு பதில் சொல்லி அந்த ஹக்கை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தௌஃபீக் தந்திருவானாக, நமக்கும் தௌஃபீக் தந்திருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாரும் துஆ செய்யணும்ங்கற வசியத்தோட இந்த வார்த்தைகளுக்கு இந்த சின்ன ஒரு நசீஹத்தை நிறுத்திக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அஸ்ஸலாமு அலைக்கும். الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اعصر مثلنا بما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا وهادينا وحبيبنا وقرة أعيننا وروحنا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى سائر الأنبياء والأولياء والعلماء والشهداء والفقهاء والمفسرين والمتقين والمعلمين أجمعين، خصوصا إلى مشايخنا العظام وأوليائك الكرام. اللهم إنا نسألك بأنبيائك العظام وأوليائك الكرام أن تفيض علينا من فيوضاتهم وأن تبارك لنا من بركاتهم يا أرحم الراحمين. اللهم صحح جسمه وبلغ مراده ويسر أموره وحصل مقاصده وقضي حاجاته وحاجاتنا يا قاضي الحاجات. اللهم تكمل حياة هذا الأستاذ الكريم مع الصحة والعافية. اللهم انفعنا والمسلمين والإسلام بطول حياته يا أكرم الأكرمين. ربنا إننا سمعنا منادي ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا. ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صل وسلم على النبي المصطفى سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.
بسم الله